வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தெரியும் ஐன்ஸ்டீனோட தியரி படி ஒளியை மிஞ்சக்கூடிய ஒரு வேகத்தில் பயணிக்க முடியாது. நமக்கு தெரிந்த இயற்பியலின் படி இன்னும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி கூட பயணிக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம். ஆனால் பயணிக்க முடியும் அப்படின்னு ரெண்டு விஞ்ஞானிகள் தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. ஒருத்தர் 94-95லேருந்தே பேசிட்டு வந்தார். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் அது சாத்தியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு உண்டான சாத்திய கூறுகளையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் செல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருட்களுக்கு டாக்கியான் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. அது நடந்தால் என்ன நடக்கும், அதன் சாத்திய கூறுகள் என்ன, அதை பற்றிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன சார் திடீர்னு நிறைய சயின்ஸை போட்டு அட்டி வெளுக்குறீங்க அப்படின்றீங்களா? ஏற்கனவே நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருந்தோம், அறிவோம் அறிவியல்னு. அது அப்புறமா பாதியிலே விட்டுட்டோன்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த வீடியோக்கள் எல்லாம் அதில் தான் போடணும். ஏன்னா சயின்ஸ் எனக்கும் பிடிக்கும். பொதுமக்களுக்கும் அறிவியலை புரியும் வகையில் எளிய வகையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. ஏன்னா த பில்டிங் ஆஃப் த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது. நம்மளோட டியூட்டியே என்னென்னா மக்கள் மனதில் அந்த சயின்டிஃபிக் டெம்பரை உருவாக்கணும் அப்படின்னு. அப்போ நான் படித்த எம்எஸ்சி ஃபிசிக்ஸும் சேர்ந்து எல்லாம் எனக்கு இதை சொல்லணும்னு ஒரு ஆசை. ஃபிசிக்ஸ் மீது எனக்கு ஒரு தீராத காதல் உண்டு. அது மட்டும் இல்லை, கிராண்ட் யூனிஃபைடு தியரின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி இன்னொரு நாள் பேசுகிறேன். அது குறித்து சில ஆய்வுகள்லாம் நான் எம்எஸ்சி படிக்கும்போது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு வச்சிங்களேன். சரி, ஒளியின் வேகத்தை தாண்டி பயணிக்க முடியுமா அப்படின்னா, நமக்கு இப்போது வரை தெரிந்திருக்கக்கூடிய இயற்பியல் தத்துவங்களின்படி மற்றும் குவாண்டம் தத்துவங்களின் படியும் அந்த சமன்பாடுகள் படி பார்த்தா முடியாது. ஏன்னா ஒளியின் வேகத்தை விட வேகம் அதிகமாகும்போது என்ன ஆகிடும்னா, அந்த சமன்பாடு நெகட்டிவ்க்கு போயிடும். நெகட்டிவ்க்கு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு சமன்பாடு வரும், என்னென்னா 1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - v² டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - c² வரும். அப்போ இந்த ஒளியின் வேகத்தை தாண்டிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது -1க்கு போயிடும். -1ன்னா இமேஜினரி நம்பர், அப்படி ஒரு நம்பர் கிடையாது இயக்கத்தை பொறுத்தவரை. மோஷன்னு சொல்கிறோம்ல, அதில் மைனஸ் அப்படின்ற ஒரு நம்பர் வர முடியாது. அப்படி வந்ததுன்னா அது இதுக்கு போயிடும், இமேஜினரி நம்பருக்கு போயிடும். அதனால் அது சாத்தியமில்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை அப்படி ஒரு பொருள் போக முடிஞ்சால் அந்த பொருளுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசித்து வச்சாங்கன்னா டாக்கியான்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த டாக்கியான்ஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா, இருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோன்னு இயற்பியல் விஞ்ஞானிகள் பல காலமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இதுவரை அந்த டாக்கியான் அப்படின்ற பொருள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போ அவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்ப் பபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வார்ப் அப்படின்னா, ஒரு சாதாரண இடங்களில் இருக்கக்கூடியது மாதிரி இல்லாமல் ஒரு தனியாக ஒரு இடத்த உருவாக்கி அந்த பபுள்குள்ளே மட்டும் பார்த்தோம்னா வேகமாக போகக்கூடிய மாதிரி ஒன்று உருவாக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட தத்துவம். அந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேறு ஒரு இது சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. நான் முடிந்த அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி எளிமையாக சொல்ல முடியும்னு நான் பார்க்குறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஷீட் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த ஷீட் நல்ல டென்ஷனாக இருக்கும். அதுக்கு நடுவில் வெயிட்டாக ஒரு இரும்பு பாலை வச்சோம்னா என்ன ஆகும்? அந்த இடம் அப்படி உள்ள பள்ளமாயிடுமா? இது ஒரு ஷீட்டில், இது ஒரு ஸ்பேஸில் அது மாதிரி பள்ளம் வந்ததுன்னா அப்படி ஒரு பள்ளம் உருவாகுது.
அதனால தான் நம்ம வந்து எல்லாரும் அந்த கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருது. அதாவது சூரியனோட எடை அதிகம், அது இந்த ஸ்பேஸில் வரும்போது மொத்த ஸ்பேஸும் வளைஞ்சிருது. சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம வந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே வெட்ட வெளியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வெட்ட வெளின்றதையே ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்பேஸ் வந்து வளையும் அப்படின்றாங்க. எப்படி இந்த ஒரு ஷீட்டில் ஒரு பாலை வச்சோடனே அந்த இடத்துல ஒரு பள்ளம் விழுதுல்ல, அதை சுற்றி நிறைய மூன்கள், சாட்டனை சுற்றி நிறைய மூன்கள், நிலாக்கள் சுற்றுறதுக்கு காரணம் வந்து அதன் எடையின் காரணமாக அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வளைஞ்சிருது. ஸோ இப்போ ஸ்பேஸ் வளையுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இப்போ இந்த ஸ்பேஸ் வளையிறத அளவுக்கு அதிகமாக வளைக்க முடிஞ்சா ஸ்பேஸ் வளையுன்றது நமக்கு தெரியுது. ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்தா அந்த அந்த செலஸ்டியல் பாடி உட்காரும்போது அந்த இடத்த சுற்றி இருக்க ஸ்பேஸ் வளைஞ்சிருதுன்றதை பார்க்குறோம். அப்படி வளையும் அப்படின்னா ஸ்பேஸ் வளையுன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இந்த ஸ்பேஸை நம்மால் வளைக்க முடிந்தால் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? இப்போ எப்படி நம்ம இதை வந்து எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பூமி இருக்குது, பூமியிலேருந்து ஒரு புவியீர்ப்பு விசை இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வர இருக்குது, அது எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸை பூமி வளைச்சிருக்கோ அந்த வர இருக்குதுன்னு சொல்கிறோம். அதை வந்து ஆங்கிலத்தில் ஹில் ரேடியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹில் ரேடியைனா இந்த எவ்வளோ தூரம் பள்ளம் உழுது அந்த பள்ளத்தை தான் ஹில் ரேடியைன்னு சொல்லுவாங்க. அந்த ஹில் ரேடியைக்கு உள்ள நிலா இருக்கிறதுனால நிலா வந்து பூமியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன அடுத்த லெவலுக்கு யோசிக்கிறோம். அப்போ இந்த ஹில் ரேடியைக்குள்ளே கொண்டு போய் ஒரு ராக்கெட்டை வச்சு ஒரு சேட்டலைட்டை வச்சு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தள்ளி விட்டுட்டோம்னா அதுக்கு மேலே அதுக்கு எனர்ஜி தேவையில்லை, அது தானாகவே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நமது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அதுதான் சொல்லுது. அதாவது a body will continue to be in the state of motion or rest unless until an external force acts upon it. அதாவது ஒரு பொருள் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையிலோ அல்லது நகராமல் இருக்கக்கூடிய நிலையிலோ அது அப்படியே தான் இருக்கும். வேறு ஒரு விசை அதன் மீது செயல்பட்டு அந்த நிலையை மாற்றும் வரை அப்படின்றது தான் அந்த முதல் தத்துவம். அப்போது ஒரு பொருள் ஸ்பேஸில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதை பிடிச்சி தள்ளி விட்டுலாம் இருக்க வேணாம். அது மூவ் ஆனால் அது பாட்டு மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். வேறு ஏதாவது வந்து நடுவில் தடுத்தா தான் நிற்குமே தவிர, இல்லைனா அது பாட்டு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு பொருள் ஸ்பேஸில் கொண்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே அங்கேயே தான் நிற்கும், அசையவே அசையாது. சரியா? அப்போ அதை கண்டுபிடிச்சி தான் நம்ம சேட்டலைட்ஸ் இயக்கிறதுக்கு உண்டான வேலைகளை கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதை போலவே இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பேஸை வளைக்க முடியும் வளையும் அப்படின்னு சொன்னால் நம்மால் வளைக்க முடியுமா? வேறு ஒரு சக்தியை பயன்படுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த ஸ்பேஸை வளைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வளைக்க முடிந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இதான் ஒரு பேப்பர்னு வச்சுக்கிங்க. இதை ஸ்பேஸை வந்து இப்படி ஒரு பேப்பராக முடிவு பண்ணிக்கிங்க. இங்கே வந்து இந்த மலைக்கு நீங்கள் போகணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர்னு வச்சுக்கிங்க. அப்போ இந்த 1000 கிலோமீட்டர் கடந்து போகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். இதே இந்த ஸ்பேஸ் இப்படி வளைக்க முடிஞ்சதுன்னு வச்சுங்க, இங்கேருந்து இப்படியே நேராக போயிடலாம்ல. இந்த 1000 கிலோமீட்டருன்றது பதிலாக 1 மீட்டர் தூரத்தில் போனாலே போயிடலாம்ல. அப்போ நம்மை பொறுத்தவரை ஒரு வாகனம் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இங்கேருந்து கிளம்பி இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் போகும், 10 மணி நேரத்தில் 1000 கிலோமீட்டருக்கு போகும். சரியா? அப்போ அதே ஸ்பேஸ் இப்படி வளைச்சிட்டோம்னா, அந்த வார்ப்பு பபிள் அப்படின்றத கிரியேட் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி வளைஞ்சிரும். இங்கே 1 மீட்டர் தூரம் தான் இருக்கும். இந்த வண்டி அதே மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும். ஆனால் என்ன பண்ணும்? 1 மீட்டர் தூரம் தான் அப்படின்றதுனால அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அங்கே போயிடும். புரியுதா உங்களுக்கு? 10 நாள் பயணம் பண்ண வேண்டிய தூரத்தை ஓரிரு வினாடிகளில் நம்மளால் கடந்துட முடியும் அப்படிங்கிறது இருக்கா? அப்போ அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வார்ப் பபிளை உருவாக்கிட்டோம்னா உள்ளே நகரக்கூடிய அந்த பபிளுக்கு உள்ளே நகரக்கூடிய பொருள் இருக்குல்ல, அது ஒளியின் வேகத்தை தாண்டி போகாது. அது ஒளியின் வேகத்துக்கு உட்பட்ட வேகத்தில் தான் போகும். ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது ஒளியின் வேகத்தை தாண்டி போகிற மாதிரி தெரியும். ஏன்னா எல்லா வேகமும் ரிலேட்டிவ் தான். கரெக்டாக? வேகம் வந்து இதுதான் குறிப்பிட்ட வேகம்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸுக்குள்ளே
நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் பஸ்ஸுக்கு பின்பக்கத்துலேருந்து டிரைவர் நோக்கி வேகமாக போனீங்கன்னா நீங்கள் என்ன வேகத்தில் போவீங்க? மணிக்கு 10 மீட்டர் வேகத்தில் போவீங்க. ஆனால் வெளியே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி தெரியும்? அந்த பஸ்ஸை விட நீங்கள் வேகமாக போகிற மாதிரி தெரியும். கரெக்டாக? அந்த பஸ் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்கன்னா வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய நபருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் 110 மீட்டர் வேகத்தில் பயணிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் நீங்கள் வந்து அந்த 100 மீட்டருக்கு உட்பட்ட வேகத்தில் தான் நீங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த வார்ப்பு பபுளுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு அவர்கள் ஒரு தியரியை கொடுத்துருக்குறாங்க. இதை குவாண்டம் லெவலில் முதல்ல செய்யும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோன்னு இருக்கிறாங்க. ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில், நான் இப்போது எழுதி வைத்திருப்பது எல்லாம் ஃபைனல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் அறிவியல் என்பது நமது கற்பனையை விட வித்தியாசமானதாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது வருங்காலத்தில் தான் தீர்மானிக்கப்படும் அப்படின்னா அவர் அன்றைக்கே சொல்லி வச்சிருக்கிறார். அதனால் ஐன்ஸ்டீனுக்கே சவால் விட்ட விஞ்ஞானிகள் அப்படின்னு தலைப்பு இருந்தாலும் அந்த தலைப்பின் பொருள் வந்து ஐன்ஸ்டீனோட அந்த தத்துவங்களுக்கு சவால் விடும் வகையில் புதிய தத்துவம் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அறிவியல் குறித்து தொடர்ந்து பேசலாம்னா சொல்லுங்கள். வாரத்தில் 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக அறிவியலில் புது புது செய்திகளை தேடி எடுத்துக்கொண்டாந்து நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.